Hello everyone, this is Rabisha Darni from Vision Defense Institute. So in this session, we will discuss both the series and NDA, biology and chemistry questions. And here's the first question, that is dry ice is used on a performing stage to produce mist and air. So the process involved is enna அப்படினு கேட்டிருக்காங்க. So these are the conversion of states of matter. So generally sublimation அப்படினு நம்ம சொல்லும்போது it is converting solid to gas. And evaporation அப்படினு நம்ம சொன்னோம்னா it is conversion of liquid to gas, right? And what is condensation? Condensation அப்படினு நம்ம சொல்லும்போது it is conversion of gas to liquid. And what is precipitation? Precipitation அப்படினு நம்ம சொல்லும்போது the water vapors from the atmosphere வந்து it is again converted in the form of liquid phase. அதாவது நம்ம precipitation அப்படினு சொல்றோம். So sublimationஸ்க்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா CO2 நம்ம சொல்லலாம். It is a solid or the dry ice ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். So solid particle இருந்து திரும்ப இது கேஸா வந்து it is exhaled. கரெக்ட்டா இது வந்து லிபரேட் ஆகி போயிடும், exhaled ஆகி போயிடும். So இதோட ஆப்ஷன் வந்து will be A தான், sublimation, right? The next question is, which one of the following will be resulted when an animal cell is surrounded by a medium with lower concentration of water? இது வந்து நம்ம பார்த்தோம்னா the medium of solutions எடுத்துக்கலாம். What are the medium of solution comparison அப்படின்னா one is called as hypotonic solution and second one is isotonic solution and the third part வந்து என்ன அப்படின்னா hypertonic solution. இப்போ ஒரு மீடியம்குள்ள ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ள வந்து நான் இப்போ வாட்டர் வந்து இட் இஸ் கெட்டிங் இன்சைட் அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிக்குது, கரெக்டா? அப்ப அது வந்து என்ன ஸ்டேட் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போடோனிக். ஆர் இந்த மீடியம்குள்ள செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ளேயும் சரி ஆர் தி சரௌண்டட் என்விரான்மெண்ட்லயும் நோ நெட் மூமெண்ட் ஆர் நோ எனி சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதே சப்ஸ்டன்ஸ்ல அந்த மீடியம்குள்ள செல் இருக்கு, அந்த உள்ள என்ட்ரான வாட்டர் எல்லாத்தையும் நான் ஸ்குவீஸ் பண்றேன் இல்லை ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல வந்து செல்ஸ் வந்து உப்பி போகுது, பல்ஜ் ஆகுது, ஸ்வெல் ஆகுது. ஆனா இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராசஸ். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா when animal cell is surrounded by a medium with lower concentration of water னா அப்ப என்ன ஆகும்னா what happens here, செல் வந்து will lose water with lower concentration. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான். ஏன்னா நோ சேஞ்ச் இன் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர்னா நம்ம ஐசோடோனிக் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆர் சில மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து உள்ள என்டர் ஆகும்போது தே ஆர் கெட்டிங் ஸ்வெல்லன் அப், ரைட்? ஆர் கெய்னிங் வாட்டர். ஸோ இதை வந்து நம்ம லோயர் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் வில் பி ஏ. And the next question is, consider the following statements about tincture of iodine. It is an antiseptic solution. Iodine is kept in alcohol water mixture. Concentration of iodine is very low அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயோடின் வந்து எப்பயுமே வந்து ஹையாக தான் இருக்கும், ரைட்? And it is not kept in alcohol water mixture கிடையாது. அந்த tincture of iodine அப்படின்னு சொல்றது it's iodine solution which is present in ethyl alcohol or ethanol. அதுதான் வந்து நம்ம tincture of iodine அப்படின்னு நம்ம சொல்றோம். It is C2H5OH, ethanol or ethyl alcohol. And the proportionate value of iodine வந்து என்ன இருக்கும்னா it is 2 to 7% இருக்கும் இந்த alcoholic solutionல. ஸோ இதுல வந்து எது வந்து கரெக்ட்? இது வந்து நிறைய ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் ஆஃப் ஹேண்ட், வூண்ட், கிராப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அயோடின் இஸ் கெப்ட் இன் ஆல்கஹாலிக் வாட்டர் வராது அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயோடின் இஸ் வெரி லோ வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஒன் மட்டும் தான் கரெக்ட். இட் இஸ் அன் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். இதை வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் கொஸ்டின் ஆஸ்ட் இன் 22 and 23 பேட்டர்ன் ஆஃப் மெத்தடாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து குரோமோசோம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ. நமக்கு தெரியும் இந்த குரோமோசோம்ஸ் எங்க இருந்து வந்தது? செல் டிவிஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம நியூக்ளியஸ் பார்க்குறோம். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள தான் வந்து இந்த குரோமோசோம்ஸ் பிரசன்ட். ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும் எக்ஸ் குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸ்க்குள்ள தான் வந்து திஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஜென்ரலாகவே இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் லிப்பிட்ஸா? நோ, இட் இஸ் நாட் கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் கம்போஸ்ட் ஆஃப் விட்டமின்ஸ். இது வந்து DNA it is packed by the proteins which is surrounded by a protein. அதுதான் வந்து நம்ம histones அப்படின்னு சொல்றோம், histone protein அப்படின்னு சொல்லுவோம். So option வந்து C தான். It is not by carbohydrate also. So option here is C. Next question வந்து during whitewashing of walls, slated lime reacts slowly with carbon dioxide in air to form a thin layer of calcium carbonate on the walls. Which of the following reactions represents this correctly அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the formula of slated lime? ஸ்லேக்கட் லைம்னா இட் இஸ் CaOH twice. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்றது? நம்ம இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இக்குவேஷன்ஸ்ல நம்ம ரியாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ரியாக்டிங் ஸ்லோலி வித் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது
வாட் இட் இஸ் அப்டைன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் வாட்டர். ஸோ ஸ்லேக்கட் லைம்னா CaOH twice. And what is quicklime? Quicklime அப்படின்னு நம்ம சொல்றது that is called as CaO. And limestone na that is called as CaCO3. அப்போ எது வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன்? CaO plus CO2. CaO அப்படின்னு நம்ம சொல்லும்போது it is quicklime. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வராது. And CaO plus CO2 no, it is in liquid, both வந்து wrong. And third one, calcium or hydroxide plus CO2 gives CaCO3 plus H2O. இந்த equation இந்த equation பாருங்க சேமா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா சடனா வந்து C ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். நோ, யூ ஹேவ் டு செக் தி சப்ஸ்கிரிப்ட். இதுல எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? லிக்யூட் கார்பன் டை ஆக்சைடு வந்து இட் இஸ் அ கேஸ், கரெக்டா? ஸோ அப்போ வந்து அக்வஸ் மீடியம்ல இருக்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு, தட் இஸ் ஸ்லேக்கட் லைம் பிளஸ் CO2 gives calcium carbonate plus water. இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க அக்வஸ் மீடியம், இது வந்து கேஸ், this is solid and liquid. So option D is the correct answer for this. There is a special announcement for you. Upcoming NDA batch, that is NDA crash course வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா it is going to be started on February 25, 2024. So இந்த examination crack பண்றதுக்கு what are the methodologies or benefits என்ன இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா there is 6 benefits more. That is concept classes இருக்கு. That is concept classes can be approached with revision. அது மட்டும் இல்லாம 3000 கொஸ்டினுக்கு மேற்பட்டதாகவும் நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஆன் தி டிஸ்கஷன் பார்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாக் டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ப்ராக்டிஸ் மோர் ஓவர் டு இட். அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்ஷனல் வைஸில் ஒரு சப்ஜெக்ட்ஸில் எப்படி கிராக் பண்ண என்னெல்லாம் டிப்ஸ் இருக்கு, ட்ரிக்ஸ் இருக்கு, வாட் ஆர் தி மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிற மெத்தடாலஜிஸும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைபிரிட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா தேர் இஸ் 2 modes. தட் இஸ் எய்தர் யூ கேன் ஜாயின் அன் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் மோட். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, கரண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸில் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணுறதுங்கிற அப்படிங்கிற மெத்தடாலஜியும் வந்து இட் வில் பி ஹேப்பனிங் ஹியர். And what are you waiting for? And please don't wait for it. And if you want to enroll this right now, please contact this number and grab this opportunity. Thank you all. Jai Hind.